மனைவியாக இருந்து மகளாக மாறிய ஒரு பெண்ணின் கதையை பார்க்கலாமா? மயிலாப்பூரில் சிவனேசன் என்று ஒரு வணிகர் வாழ்ந்து வந்தார். அவரது மகள் பூம்பாவை. பெயருக்கு தக்கபடி பேரழகி. பூம்பாவைக்கும் சீர்காழியில் இருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இதுவரை இப்படி திருமணம் நடந்ததே இல்லை, இனி நடக்கப் போவதே இல்லை என்பதற்கு தக்கவாறு மிகவும் சிறப்பாக திருமண ஏற்பாடுகளை செய்திருந்தார் சிவனேசர். பூம்பாவை தன்னுடைய தோழிகளுடன் பூப்பறிக்க சென்றாள். பூப்பறித்து முடித்ததும் திருஞான சம்பந்தருக்கு பரிமாறுவதற்காக புத்தம்புது வாழை இலையை பறிப்பதற்காக வாழை மரத்திற்கு அருகில் சென்றாள். பரிதாபம்! பூம்பாவையை பாம்பு தீண்டிவிட்டது. அலறியபடி சுருண்டு விழுந்தாள். பெற்றவரும் மற்றவர்களும் ஓடி வருவதற்கு முன்பே பூம்பாவையின் உயிர் பிரிந்தது. இறுதிச் சடங்கு கழிந்து சிவனேசரும் பூம்பாவையின் சாம்பலையும் எலும்பையும் ஒரு கலசத்தில் வைத்து பாதுகாத்தார். திருஞான சம்பந்தரும் வந்தார். நடந்ததை கேள்விப்பட்டார். கலசத்திற்கு முன் நின்று பதிகம் பாட ஆரம்பித்தார். மட்டிட்ட புன்னையங்கானன் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலி சரமமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் ஒரு திற பல்கணத்தார் கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். சம்பந்தரிடம் வேண்டினார். பூம்பாவையும், இனியவரே, உங்களுக்காக நான் பிறப்படுத்து வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். ஆனால் திருஞான சம்பந்தரோ மகளே என்று கூறியவாறு, நான் உனக்கு கணவனாகத்தான் இங்கே வந்தேன், ஆனால் ஒரு பிறப்பை கொடுத்து உன்னுடைய தந்தையாக மாறிவிட்டேன். சிவப்பணியே சிறந்த பணி என்று மேற்கொள். காலம் முடிந்ததும் கைலாயம் செல்லுவோம் என்றார். பூம்பாவையும் ஏற்றுக்கொண்டார். இருவரும் தெய்வ பணிகள் செய்து சிவபதத்தை அடைந்தனர். இருந்து மகளாக மாறிய மயிலை பெண்மணி பூம்பாவைக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் மேற்கு கோபுரம் அருகில் ஒரு சன்னதி இருக்கிறது. திருஞான சம்பந்தரும் அருகில் இருக்கிறார்.